இன்னைக்கு கோயம்புத்தூர் நடந்த ஒரு பச்சிளம் குழந்தைக்கு நடந்த ஒரு பெரிய ஆபத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்ப்பா. அந்த குழந்தை அவங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை, நம்மளுக்கும் குழந்தை. முதலமைச்சரோட தங்கச்சி நீதி கொடுக்க போகிறாங்களா, நீதி அரசரோட மக, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் நீதி அரசர், விடவே கூடாது. இத்தனை மாதிரி நிறைய குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இதில் அந்த காம கொடூரங்களுக்கு நம்ம தயவு தாட்சியமே கொடுக்கக்கூடாது. அவங்களை எதுக்கு முகமூடியை போட்டு முக்காடை போட்டு கூட்டிகிட்டு போறீங்க? எல்லாருமே பார்க்கட்டும், மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். இவன் தான் கொண்டாவனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கட்டும். மக்கள் என்ன செய்றாங்க, கொதிச்சு போய் போலீஸ் அவன்கிட்ட ஏற்ற விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் போலீஸ்கார விட மாட்டீங்க. அவனுக்கு தண்டனை வாங்கி கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கோர்ட்டில் பிடிப்பீங்க. அவங்க வாயுதா ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் கடுங்காவல் 7 வருஷம் கடுங்காவல் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த இதெல்லாம் வேணாம்ப்பா. ஏற்கனவே ஆந்திராவில் ஒரு பொண்ணை கொண்டாங்க பார்த்தீங்களா, ஒரு மருத்துவர். அவங்கள ஒரு அழகான பொண்ணு நான் நைட்டில் வரும்போது 4 லாரி டிரைவர் சேர்ந்து அந்த பிள்ளை பாலியல் பலாத்காரம் பண்ணி வாயில் சாராயத்தை ஊற்றி நெருப்பு வச்சு கெடுத்து நெருப்பு வச்சு கொண்டாங்க. உடனே என்ன செஞ்சார் ஜெகநாத ரெட்டி, அவங்க எல்லாத்துக்குமே 4 பேர்த்துக்குமே பூரா என்கவுண்டர் சுட்டு கொன்னார். அதுதான் சரியான தண்டனை. நம்ம முதல்வரும் இந்த மாதிரி பெண்களுக்காண்டி பாதுகாப்புக்காண்டி சிங்க பெண்கிறத நிறுவியிருக்காரு. அதே இதில் போய் நம்ம பெண்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் அவர் கட்டாயம் நீதி வாங்கி தருவார் நான் நம்புகிறேன். நீதியரசர் இதில் சரியான தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு மரண தண்டனை ரூம்குள்ள வச்சு கொடுக்காதீங்கப்பா. கோவையில் பொது வெளியில் மத்தியில் வச்சு அவங்கள 2 பேரையும் நிற்க வச்சு மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி சுட்டு கொல்லணும். அப்பத்தான் அவங்க மற்றவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருந்தணும் அப்படின்னு பயப்படுவாங்க. அதாவது தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கடுமையாக இருந்தால் தான் கரெக்டாக இது நல்லா நடக்கும். வெளிநாட்டுகளில் சவுதி அரேபியாலாம் இப்படித்தான் நடக்குது. தயவுதாட்சியமே பார்க்காதீங்கப்பா. எங்களோட பெண் குழந்தைகளை நீங்கள் எல்லாரும் காப்பாற்றணும்ப்பா. சிஎம் முதல்வர் இதில் சரியான நடவடிக்கை எடுப்பாருங்கிறத நான் கட்டாயம் நாங்கள் நம்புகிறோம்ப்பா. இந்த காம கொடுங்கள்ப்பா, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சா இருக்கும்லப்பா. அவன் வயசுக்கு 10 வயசு பொம்பளை பிள்ளை இருக்காதா? அவன் நல்லவே நினச்சி தானே கூட போயிருக்கு, கையை பிடிச்சிட்டு போயிருக்கு. போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. அட பாவி பயலை, உனக்கு ஒன்று பொண்ணு இருந்து உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா இந்த மாதிரி செய்வியா? உனக்கு எப்படி செய்யறதுக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? அந்த பிள்ளையோட கழுத்தை திரி தாவாங்குட்டையில் கல்லை வச்சு அடிச்சிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா ராட்சசன் படத்தில் தான் பார்த்தோம். படங்களில் வரதான் இப்படிலாம் இதில் நேரம் நடக்கிறத படங்களில் காமிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குப்பா. வெளியே பொம்பளை பிள்ளைகளை நடக்க விடுறதுக்கே பயமாக இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா சிஎம் ஒரு நிரந்தரமான ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும்ப்பா, தீர்ப்பை கொண்டு வரணும்ப்பா. நீதியரசர் இதை ரொம்ப இது பண்ணி அவங்கள தப்பிக்க முடியாத சட்டத்திலிருந்து தப்பிக்க விடவே கூடாது. உடனே அவங்களுக்கு காலந்தாழ்த்தாமல் மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். பொது வழியில் நாங்கள்லாம் பார்க்குற மாதிரி செய்யணும்ப்பா.